Hi friends, இந்த வீடியோவில் நாம மல்டிபிள் parameters அதாவது மல்டிபிள் ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி எப்படி LINQ யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸ் எடுக்கிறது, அதே மாதிரி ஏற்கனவே நம்ம ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் பார்த்துருந்தோம். இப்போ வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லாட்டி ரெண்டு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணி நமக்கு தேவையான டேட்டாஸ் எடுத்துக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இப்போ என்ன செய்திருக்கேன்னு ஒரு விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிசைனில் பார்த்தீங்களா இருந்தால் இப்போ எனக்கு தேவையான மாதிரி நான் என்ன செய்துக்க போகிறேன், இந்த டிசைன்ஸை ஃபஸ்ட்டுக்கு நான் பண்ணிக்க போகிறேன். ஸோ முதலாவது லேபிள் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லேபிளில் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மினிமம் ஏஜ், அதுக்கப்புறம் அதே டூப்ளிகேட் பண்ணுறது கண்ட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். இங்கே வந்துட்டு மேக்ஸிமம் ஏஜ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் ஏஜ் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், டெக்ஸ்ட் பாக்ஸஸை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸை கொண்டு வந்து போடுறேன். நீங்கள் அதே மாதிரி இங்கேயும் டூப்ளிகேட் பண்ணி போட்டுறேன். ஸோ இப்போ நமக்கு தேவையான மாதிரி நம்ம நேமை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ முதலாவதாக ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸுக்கு போயிட்டேன். இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் 1க்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன், மினிமம் ஏஜ் பாக்ஸ் இங்கே நான் பின் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் பாக்ஸ்ன்னு சொல்லி ரெண்டு பாக்ஸஸையும் நான் என்ன செய்துக்கிறேன், நீங்கள் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டன். ஸோ பட்டன் ஒன்று கொண்டு வந்தீங்க நான் போட்டுட்டு இந்த பட்டனில் ஃபில்டர்ன்னு சொல்லி கொடுக்கேன். அதாவது ஃபில்டர் பிடிஎன் அந்த நேம் கொடுத்துட்றேன். இங்கே வந்துட்டு ஃபில்டர். ஓகே, ஸோ ஃபில்டர் ரெண்டு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நான் என்ன செய்ய போகிறேன், லிஸ்ட் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட் பாக்ஸுக்கு நான் வந்துட்டேன். ஸோ எனக்கு தேவையான மாதிரி நான் லிஸ்ட் பாக்ஸை வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், சைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் பாக்ஸுக்குரிய நேமை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிட்டு ஸ்டூடெண்ட் லிஸ்ட் பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன செய்துட்டேன், எனக்கு தேவையான மாதிரி நான் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ நான் முதலாவதாக ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று அதாவது ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம லிஸ்ட் வந்துட்டு அந்த கிளாஸ்ட டைப்பில் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொஜெக்டில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி அட் ஆப்ஷனுக்கு போயிட்டு கிளாஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஸ்டூடெண்ட்ன்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ க்ரியேட் பண்ணதும் ஸோ நான் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்க போகிறேன். முதலாவதாக ஸ்டூடெண்ட்டுக்குரிய ஐடி வேணும், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டுக்குரிய நேம், அடுத்ததாக இந்த ஸ்டூடெண்ட்டுக்குரிய ஏஜ் வேணும். ஸோ பப்ளிக். ஸோ இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன், இது இன்டீஜர் டேட்டா டைப் பண்ணி கொடுத்துட்டு இதை ஏஜ்ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸும் போதும். உங்களுக்கு தேவைன்னா இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸுக்கும் கெட் செட் மெத்தடை வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்டரையும் நீங்கள் என்ன செய்துக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். பட் ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணால் கெட் செட் மெத்தட் நீங்கள் வேறையாக எழுதிக்கணும். ஸோ ஜாவா தெரிஞ்ச ஒரு ஆளாக இருந்தால் இந்த கெட் செட் வந்துக்கிட்டு இங்கே உங்களுக்கு மேபி ஃபெமிலியர் இல்லாமல் இருக்குது. பட் ஷார்ப்பில் கெட் செட் மெத்தடை ஈஸியாக செய்கிறதுக்குரிய வேயாக இது இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ நான் என்ன செய்துட்டேன், ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டேன். இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்களா இருந்தால் ஒரு ஸ்டூடெண்ட்னு சொல்கிற ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிசைனுக்கு போயிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா டபுள் கிளிக் பண்ணிடுறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் ஒரு ப்ரைவேட்டாக வந்துட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ப்ரைவேட். ஸோ ஒரு லிஸ்ட் ஒன்று எனக்கு வேணும். அந்த லிஸ்ட்டில் டேட்டா டைப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட். அதாவது இந்த கிளாஸ்ட நேம், இந்த கிளாஸுக்கு என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லி நியூ கொடுத்துட்டு இங்கே நியூ ஸ்டூடெண்ட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். பட் இங்கே நமக்கு நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நம்ம மேனுவலாக நம்ம ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் டாட் அட்ன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு பதிலாக ஈஸியான வேயில் நான் இப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே டேட்டாஸ் பாஸ் பண்ண இயலாது. என்ன காரணம்னா நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த கிளாஸுக்கு கன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணலை. அதால் பை டிஃபால்ட்டாக வந்துக்கிட்டு எந்த பராமீட்டரும் இல்லாமல் தான் உங்களுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன், ஐடி அவருக்கு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 1ன்னு சொல்லி கொடுத்துட்றேன்.
ஸோ அடுத்து வந்துட்டு அவருக்குரிய நேம் வந்துட்டு ஸ்டூடெண்ட் ஒன்னு சொல்லி கொடுக்கேன், ஸ்டூடெண்ட் 1. அதே மாதிரி ஏஜ் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் பண்ணிவிட்டு இது நம்பர் என்றதால நான் இங்கே 25 சொல்லி கொடுத்து விட்றேன். ஸோ இங்கே நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இந்த டேட்டாஸை மாற்றி வரேன். 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 9 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். த சேம் திங் நான் இங்கேயும் மாற்றிக்கிறேன். ஸ்டூடெண்ட் 2 அவரோட நேம் ஸ்டூடெண்ட் 3, ஸ்டூடெண்ட் 4, ஸ்டூடெண்ட் 5, ஸ்டூடெண்ட் 6, ஸ்டூடெண்ட் 7, ஸ்டூடெண்ட் 8, ஸ்டூடெண்ட் 9 சொல்லி நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே நான் அந்த டேட்டாஸை வந்துட்டு நான் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் ஏஜை நான் இங்கே மாற்றி வரேன் பாருங்கள். இங்கே சில ஆளுக்கு 10 கொடுக்கேன், சில ஆட்களுக்கு 15, சில ஆட்களுக்கு 20, 21, 24 அண்ட் 30. சும்மா ஒரு டம்மியை நான் கொடுக்குறது தான். இங்கே நான் என்ன செய்கிறேன், 8, அதே மாதிரி 20, இன்னொரு ஆளுக்கும் 20 சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் நேம் என்னவோ அந்த நேம் தான் இங்கே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஃபைன். இப்போ நாம் குவாரி எழுத ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த குவாரியில் நான் என்ன செய்ய போகிறேன்டா, டீனேஜில் இருக்கிற ஆட்களை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ வார் டீனேஜர் ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்துட்டு இங்கே ஃபில்டர் பண்ணுறேன். ஃப்ரம் அண்ட் கொடுத்துட்டு நான் வேண்டி எடுக்கிற ஸ்டூடெண்ட்டை எஸ்ங்கிற நேமுக்குள்ளே கொண்டு வர போகிறேன். ஸோ எங்கே இருந்து எடுக்க போகிறேன்னு சொன்னால் இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ்லேருந்து தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். வேர் கண்டிஷனில் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ தான் ஃபில்டர் பண்ண போகிறேன். இந்த எஸ் டாட் ஏஜ் நான் கொடுத்த இந்த ஏஜ் வந்துக்கிட்டு பெருசாக இருக்கணும் 12 விட. சரிங்களா? அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம இங்கே இப்படி டபுள் அண்ட் யூஸ் பண்ணுவோம். இதுவே பைத்தனாக இருந்தால் நம்ம அண்டுன்னு சொல்லி எழுதுவோம் டெக்ஸ்டாகவே. பட் இங்கே நம்ம என்ன செய்யறோம், டபுள் அண்ட் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ எஸ் டாட் திருப்பியும் ஏஜ், அவர் ஏஜ் வந்துட்டு சின்னதாக இருக்கணும் 20 விட சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் எஸ். சரிங்களா? இப்போ எல்லா ஸ்டூடெண்ட் டீட்டெயிலும் வந்துட்டு இதுக்குள்ளே அவருக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம் என்னது, ஸ்டூடெண்ட் லிஸ்ட் பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ ஸ்டூடெண்ட் லிஸ்ட் பாக்ஸ் டாட் ஐட்டம்ஸ் டாட் கிளியர் சொல்லி கொடுக்கும். ஸோ கொடுத்ததும் இங்கே என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாஸும் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் ஆகிடும். பட் இங்கே நமக்கு தேவையான மாதிரி நாம் இங்கே ஒரு டேட்டாவை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் என்று சொன்னால் நம்மளோட இந்த இதுக்குள்ளே இருந்து நோ இஷ்யூஸ், நமக்கு அது ஈஸியாகவே டிஸ்பிளே ஆகிடும். நான் இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ இந்த ஐட்டமை கிளியர் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் லூப் அண்ட் யூஸ் பண்ணுறோம். ஃபார் ஈச் லூப் அண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இதில் ஸோ ஸ்டூடெண்ட் இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், எஸ் இன்னு சொல்லி கொடுத்துட்டு டீனேஜர் ஸ்டூடெண்ட் சொல்கிற டேட்டாவை கொடுத்து வரேன். ஸோ கொடுத்ததும் இங்கே என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் இதுக்குள்ளே ஒவ்வொரு ஐட்டம்ஸை வந்துட்டு நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டவா எஸ் டாட் என்று கொடுத்துட்டு இங்கே அவர நேம்ஸ் தான் நான் இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறேன்ங்கிறதால நான் டாட் நேம்ஸுங்கிறத நான் இங்கே கொடுத்து விட்டேன். ஐட்டம்ஸ் டாட் ஆட். ஓகே, ஸோ இங்கே நான் கொடுத்ததும் எனக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டு என்ன செய்திடும், எல்லா டேட்டாஸும் வந்துட்டு அட் ஆகிடும். இதுவே வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன்டா ஒரு மெசேஜை நான் கொடுக்க போகிறேன்னு சொன்னால் நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்ன்னு சொல்லி கொடுத்துட்டு மெசேஜ் ஈக்குவல் ஸோ $sign கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம என்ன செய்ய போகிறோம், முதலாவது அவர் ஐடி டிஸ்பிளே ஆகணும், ஓப்பன் கர்லி பிராக்கெட் எஸ் டாட் ஐடி கமா, அதுக்கப்புறம் அவர் நேம் டிஸ்பிளே ஆகணும், நேம் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட் எஸ் டாட் நேம் கமா, அதுக்கப்புறம் அவரோட மொபைல் ஏஜ் டிஸ்பிளே ஆகணும், ஏஜ்
ஓப்பன் க்ளோஸ் கர்லி bracket அதுக்கப்புறம் s டாட் ஏஜ் சொல்லி கொடுத்துட்டு இப்போ வார இந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நீங்கள் இங்கே கொடுக்குறதா இருந்தால் ஈஸியாகவே நீங்கள் கொடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்படி கொடுத்தாலும் உங்களுக்குரிய டேட்டாஸ் வந்துட்டு எப்படி டிஸ்பிளே ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஸோ நான் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறேன். கொடுத்துட்டு இங்கே நம்ம சும்மா கிளிக் பண்ணுறோம் பாருங்கள். இந்த ஏஜ் மட்டும்தான் நம்ம கொடுத்த அந்த லெவலுக்குள்ளே இருக்குது. பட் இது நம்ம ஃபிக்ஸ்டாக கொடுத்தது. பட் இதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்ய போகிறோம்டா, நம்மளோட டெக்ஸ்ட்டாக வந்துக்கிட்டு நம்ம அந்த டேட்டாஸை வேண்டி எடுத்து கொடுக்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஏஜை வேறு வேரியபிளாக நான் வேண்டி எடுக்கேன். அதுக்கப்புறம் நாம் இங்கே கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ இன்டீஜர் டேட்டா டைப் கொடுத்துட்டு இல்லாட்டி ஃப்ளோட் டேட்டா டைப் கொடுத்துக்கலாம். ஃப்ளோட் டேட்டா டைப்பில் மினிமம் ஏஜ் ஈக்குவல் இங்கே என்ன பண்ணுறேன்டா, மினிமம் ஏஜ் பாக்ஸ் டாட் டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளோட் டாட் பார்ஸ் இங்கே நான் அந்த டேட்டாவை கொடுத்து விட்டேன். அதே மாதிரி திருப்பி காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மேக்ஸிமம் ஏஜ் சொல்லி கொடுத்துட்டு ஸோ மேக்ஸிமம் ஏஜ் பாக்ஸை அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வேண்டி எடுக்கேன். ஸோ இந்த இடத்த 12க்கு பதிலாக மினிமம் ஏஜையும் மேக்ஸிமம் ஏஜ் 20க்கு பதிலாக மேக்ஸிமம் ஏஜ் டேட்டாவையும் கொடுத்து விட்டிங்களா இருந்தால் இப்போ நீங்கள் டைப் பண்ணுற டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இங்கே என்ன செய்கிறேன், 10 சொல்லி கொடுக்கேன். இங்கே வந்துட்டு ஒரு 25 சொல்லி கொடுக்கேன். கொடுத்து ஃபில்டர் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு தேவையான டேட்டாஸ் அந்த ஸ்டூடெண்ட்ற எல்லா டேட்டாஸுமே எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. அதே மாதிரி நம்ம டபிள்யூபி கான்செப்டில் இதை யூஸ் பண்ணும்போது இன்னமுமே வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு கிளியரான கோட் வந்து நம்ம எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நம்ம லிங்க் குவாரியை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன் ஃப்யூச்சரில் நம்ம இதை எப்படி நம்மளோட டபிள்யூபி கான்செப்டில் நம்மளோட ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுறது மூலமாக ரொம்ப கூடுதலாக எழுத வேண்டிய வேலையே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்துக்கலாம்ங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.